சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை. டிசம்பர் மாதம் இந்த வாரம் இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தாலும் இதன் தாக்கம் இன்றும் நாளையும் இருக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழகம் புதுவை கடலோர பகுதியில் எழும்பிய டிட்வா புயல் இன்று புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு வடகிழக்கே 130 கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு வடகிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும் 150 கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்லூருக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து சென்னையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடும். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்தாலும் தமிழ்நாட்டில் பரவலாக இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக வட தமிழகத்தில் கனமழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனமழை காரணமாக மாணவர்களின் நலன் கருதி நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையை சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 7ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக இன்று புதுச்சேரி காரைக்கால் மற்றும் சென்னையில் உள்ள சில தனியார் பள்ளிகளில் விடுமுறை விடப்படும் எனவும் இதை பற்றி அறிவிப்புகளும் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் நாளையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் நாளை மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழையின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும்.